முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. என்னம்மா கடைக்கு வந்ததுலேருந்தே ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க, ட்ரெஸ் எதுவும் பிடிக்கலையா? சச்சா பிடிக்கலன்னா இல்லை மாமா, ஆனால் இங்கே சொல்லினியா? ஆனா இங்க அது அது வந்து மாமா இவ ஆனா ஊனான்னு இழுக்கிறத பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒன்று வில்லங்கம்மா தான் சொல்ல போறா. ஐ திங்க் அகில் இங்க ரேட் அதிகமா இருக்கு, அதுதான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னடா பிரசாந்த், அதுதான் சொல்ல போறான்னு நினைக்கிறேன். சொல்லினியா என்னாச்சு? இனியாக்கா ஒரு வேளை இங்க ட்ரெஸ் பிடிக்கலன்னா சொல்லுங்க, வேற ஏதாவது கடைக்கு போகலாம், பிரச்சனை இல்ல. ஆமா இனியா பிரச்சனை இல்லை, வேற கடைக்கு கூட போலாம். இல்லை மாமா, ட்ரெஸ்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் இங்கே ரேட்டு தான் அதிகமாக இருக்கு. இனியாமா அங்கேருந்து வரும்போதே நான் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? தேவையில்லாத செலவு, காஸ்ட்லி இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அது அது மாமா, நாங்கள் இவ்வளோ ரேட்டுக்கெலாம் ட்ரெஸ் எடுத்தது கிடையாது. இனியாக்கா சொல்ல ஐஷு, நான் உங்ககிட்ட வீட்ல இருக்கும்போது என்ன சொன்னேன், இந்த கல்யாணத்துலேயே எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிட்டாதான் ஒழுங்கா மாமா என்ன வாங்கி தராரோ அதை வாங்கி வச்சுக்கோங்க, வேணான்னு சொல்லாதீங்க. ஐயோ ஐஷு, இவ்வளோ ரேட்டுக்கெலாம் நாங்கள் ட்ரெஸ் எடுத்ததில்ல. அதை தாண்டி அந்த ட்ரெஸ்ஸுக்கான ரேட் அது ஒர்த்தா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆமா மாமா, எனக்குமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை இவ்வளோ ரேட்டுக்கெலாம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. அப்போ நான் எடுத்து கொடுத்தனா எடுத்துக்க மாட்டீங்க அப்படித்தானே? ஐயோ மாமா அப்படி சொல்லல. வினோ பிரீத்தி, என்னடி பண்ணுறது இப்போ? என்ன பண்ணுறதுன்னு எங்களை கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறது? என்னடியா ஊன்னுட்டு இருக்கா? இனியா சொல்லுங்க மாமா. இங்க பாருங்கடாமா, உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோங்க, ரேட் பத்தி எல்லாம் கவலையப்படாதீங்க. அதர்வைஸ் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்லாம் எடுக்கக்கூடாது, ஒரு ஆளுக்கு 3 ட்ரெஸ் எடுக்கணும், சரியா? எது 3 ட்ரெஸ்ஸா? ஐயோ மாமா, எதுக்காக 3 ட்ரெஸ்லாம்? எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் போதும். நாளைக்கு மார்னிங் நலுங்கு ஃபங்க்ஷன், அதுக்கு ஒரு ட்ரெஸ். அப்புறம் நைட் மெஹந்தி ஃபங்க்ஷன், அதுக்கு ஒரு ட்ரெஸ். அப்புறம் மேரேஜ்க்கு ஒரு ட்ரெஸ். ஸோ மொத்தமா 3 ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, எல்லாமே கிராண்டா இருக்கணும், சரியா? அது அது வந்து மாமா. பிரீத்தி அதான் நான் சொல்லிட்டேன்ல, 3 ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, சரியா? சரி மாமா. என்ன அரவிந்த் மாமா, வந்ததுலேருந்து உங்க அத்தை பொண்ணுங்களே கவனிச்சிட்டு இருக்கீங்க. உங்க குழந்தையான ஒருத்தி நானும் இங்க இருக்கேன் மாமா, மறந்துடாதீங்க. ஐஷுமா யாருக்கு எது வேணாலும் வாங்கிக்கோங்க, அது எவ்வளவா இருந்தாலும் நான் பே பண்ணிக்கிறேன். ஓ இன்னைக்கு அண்ணனோட ட்ரீட்டா? அரவிந்தனா சொல்லுடா. இல்லனா இந்த ஆஃபர் பொண்ணுங்களுக்கு மட்டும் தானா இல்ல எங்களுக்குமா? எல்லாருக்குமே தான். அப்ப அண்ணா எது வேணாலும் வாங்கிக்கலாமா? அதான் சொன்ன இல்லடா, எது வேணாலும் வாங்கிக்கோங்க, நான் பே பண்ணிக்கிறேன், சரிண்ணா? டே அகில் பிரசாந்த், என்னடா என்னடா எப்போதுமே இப்படிதான் இருப்பீங்களா? என்னடா எப்படி இருக்கும்? எப்ப பார்த்தாலும் சிடு மூஞ்சி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்கீங்க, கொஞ்சமாவது சிரிச்ச மாதிரி இருங்கடா. ஆமாண்டா, இப்ப சிரிப்பு ஒண்ணுதான் குறைச்சல். இனியா என்கிட்ட சரியா பேசி 4 நாள் ஆகுதுடா, இப்போ வரைக்கும் மூஞ்சி கொடுத்து கூட சரியா பேச மாட்டேங்கிறா. இதுல உனக்கு நான் சிரிக்கலங்கிறது தான் பெருசா தெரியுது. டே அகில், உன்னோட வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுதுடா, நானும் வருத்தமா தான் இருந்தேன். அப்பதான் ஒண்ணு தோணுச்சு, முன்னாடிலாம் அவங்க பேசாம இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல இருப்பாங்க, நம்ம வீட்டுல இருப்போம், சோ பேச வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் இப்பதான் அவங்க நம்ம வீட்டுல இருக்காங்களே, சோ அவங்களை பேச வைக்கிறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் இல்ல. நீங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய கம்பெனியோட சிஇஓ, ஒர்க் விஷயத்துல மட்டும் அவ்வளவு பிளான் போடுவீங்களாடா, உங்க லவ் விஷயத்துல உங்களால பிளான் போட முடியாதா? ஆமா கார்த்திக், நீ சொல்றது கரெக்ட் தான். இதுக்கு மேலே நம்ம அமைதியா இருந்தோம், நமக்கு தான் ப்ராப்ளம். சோ ஏதாவது ஒரு பிளானை போட்டு டக்குன்னு அவங்களை பேச வைக்கணும். சரிடா கில், நீ சொல்ற மாதிரியே அவங்க பேச வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு பிளான் போடுறோன்னு வச்சுக்கலாம். அது ஒரு வேளை அவங்களை ஹர்ட் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றது? ஏன்டா அவங்களை ஹர்ட் பண்ணிடுங்கிறதுக்காக பேசாமலே இருக்க முடியுமா என்ன? ஏதாவது முயற்சி எடுத்து தான் ஆகணும் பிரசாந்த். நல்லா யோசிச்சு பாரு, 4 நாள் ஆகுது அவங்க கிட்ட சரியா பேசி. இப்படியே விட்டுட்டு இருந்தோன்னு வை, அவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா. இதுக்கு மேலே அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சோன்னா கண்டிப்பா அவங்களை விட்டு நம்ம விலகி தான் நின்றுட்டு இருப்போம். சோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களை ஹர்ட் பண்ணாத அளவுக்கு ஏதாவது ஒரு பிளான் போடணும். கார்த்திக், நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியாடா? டேய் உங்களை மாதிரிலாம் நான் ஸ்லோ மோஷன் கிடையாதுடா, நான் எப்பவும் என் லவுக்கு பிளான் போட்டேன். எது பிளான் போட்டியா? எங்களை விட்டுட்டு எப்படா பிளான் போட்ட? டேய் அவங்கவுங்க லவுக்கு அவங்க தான் பிளான் போடணும். பிரசாந்த் கேட்டியாடா? அவங்கவுங்க லவுக்கு அவங்கவுங்க தான் பிளான் போடணுமா? எப்படியும் அவன் எதுக்காவது ஒரு விஷயத்துக்காவது நம்ம கிட்ட வந்து அப்ப பாத்துக்கலாம். போங்கடா, போய் லவரை கரெக்ட் பண்ற வழியா பாருங்க. பேசுவடா பேசுவ, ஏன் பேச மாட்டேன்? இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. ஆமாண்டா, பிளான் போறதெல்லாம் ஐயா கில்லி. பாக்குறேன்டா உன்னோட பிளான் மாஸ் ஆகுதா இல்ல பீஸ் ஆகுதான்னு பாருங்கடா. அகில் பாத்தியா, கார்த்திக் நம்மளோட தம்பி, அவனே அவனோட லவுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கான். ஆனா நம்ம அவளுக்கு எதுவும் ஹர்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அமைதியாவே இருந்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அமைதியா இருக்க போறது இல்லடா. கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளான போடுறோம், பேச வைக்கிறோம். ஓகேடா, சொல்லிட்டல, பண்ணிடலாம். என்னமா போலாமா? யார மாமா கேக்குறீங்க? என்ன இஷ்யூ கேள்வி? நீங்க தானே முன்னாடி நிக்கிறீங்க, உங்களை தான் கேக்குறேன். இல்ல என்னடாமா போலாமான்னு கேட்டதும் உங்க முன்னாடி பவி தானே நிக்கிறா, அவளதான் கூப்பிடுறீங்களோன்னு நினைச்சேன். இவளை இப்ப கூட்டிட்டு போறது ஒண்ணு மட்டும் தான் கேடு. இந்த சிடு மூஞ்சி இவ்வளவு நேரம் வரைக்கும் என் மூஞ்ச பாத்துட்டு பெரிய விஷயம். இதுல இந்த பிசி என்ன தனியா கூட்டிட்டு போகுமா? ஏன் தான் இந்த ஐஷு இப்பெல்லாம் வெறுப்பேத்திட்டு இருக்காலும் தெரியல. சரி, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பணும். இவன் மூஞ்ச பார்த்தாலும் எரிச்சல் தாங்குது. தெரியும்டா, இந்த நேரம் ஐஷு கேட்டதுக்கு உன் மனசுக்குள்ள என்ன எப்படிலாம் திட்டிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பண்றது, நான் தான் உன்னை லவ் பண்ணி தொலைச்சிட்டேனே, எவ்வளவு திட்டினாலும் வாங்கி தானே ஆகணும். என்ன இனியா பிரீத்தி போலாமா? அப்ப நாங்க நீங்களும் தாமா, வாங்க போலாம். அண்ணா சொல்லுடா. இல்லனா அது வந்து என்னடா அது வந்து இது வந்து இழுத்துட்டு இருக்க, என்ன விஷயம் சொல்லு. அது வந்து நாங்க என்ன பண்றது? நீங்க அப்படி போய் வெயிட்டிங் ஏரியால உட்காருங்க. என்னடா காது கேட்கலையா? வெயிட்டிங் ஏரியால போய் உட்காருங்கன்னு சொன்னேன். அண்ணா அடுத்து உனக்கு என்னடா? இல்ல நான் பரவாயில்ல, நீங்க போய் வெயிட்டிங் ஏரியால உட்காருங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஒண்ணும் பண்ண வேணாண்டா, நீங்க போய் வெயிட்டிங் ஏரியால உட்காருங்க, நானே பாத்துக்கிறேன். இல்லனா அது வந்து கார்த்திக். சரிண்ணா போங்கடா, அவங்க 2 பேருக்கு தனியா சொல்லணுமா? சரிண்ணா போறோம். அகில் வாடா, போய் தொலைங்கடா, வரேன். என்னடா மாப்பலாமா? இவர் கூப்பிட்ட உடனே இவர் பின்னாடி போயிடணுமா? இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஆகணும். இனியா
சொல்லுங்கக்கா. வா நம்ம தனியா போய் ட்ரெஸ் எடுக்கலாம். ஆ என்ன நீயா எனக்கு கம்பெனியா வரமாட்டியா என்ன? சாச்சா அப்படிலாம் இல்லக்கா. ஆனா அரவிந்த் மாமா அவங்க கூடையில கூப்பிட்டாங்க. பரவாயில்ல நீ போ. பரவாயில்ல, இங்கேயும் வந்து அவன் நடிப்பு திறமையை நல்லாவே காமிச்சிட்டு இருக்கா. ஆனா உன் நடிப்பெல்லாம் பார்த்து நம்புறதுக்கு நாள் கிடையாது. நீ எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. இனியா வா போலாம். ஆ வாங்கக்கா. இனியா எங்களெல்லாம் இங்க தனியா விட்டுட்டு போற? ஆமா இனியா நாங்களும் வரோம். ஐயோ பிரீத்தி அக்கா அவங்க போகட்டு விடுங்க. ஐஷோ இனியா இல்லாம எப்படி? ஐயோ பிரீத்தி அக்கா அக்காங்க கூட எல்லாம் போயிட்டு இருந்தாலும் வைங்க கண்டிப்பா ஜாலியா இருக்காது. என்ன சொல்ற? ஆமா நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இனியாக்கா வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? எது எடுக்கிறதுனாலும் சீக்கிரமா எடுங்க, சீக்கிரமா போகணும் அப்படிதான் சொல்லிட்டே இருப்பாங்க. நம்மளால என்ஜாயே பண்ண முடியாது. ஆமா ஐஷோ நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனியா வந்தானா கண்டிப்பா அப்படிதான் சொல்லுவா. அதான் நானும் சொல்றேன், உங்க அக்காவும் எங்க அக்காவும் தனியாவே போகட்டும், நம்ம தனியா போலாம். சரி ஓகே டன். இனியா அங்க பாருங்க, அடுத்து வினோ இடம் போட்டுட்டு இருக்கா. இரு அவகிட்ட நானே சொல்றேன். ம் ஏ வினோ, என்னடி? இனியா பவி அக்கா கூட போட்டோம், நம்ம தனியா போலாம். நம்மனா நம்ம 2 பேர் மட்டுமா? இல்லடி ஐஷோ நம்ம கூட தானே இருக்கா. ஓ ஆமால, சரி ஓகே. டே ஆனா இது ரொம்ப அநியாயம்டா. ஆள் கூட வெளில வந்துட்டு இப்படி தனியா வந்து உட்காந்துருக்க மேடா. என்னடா பண்றது, இன்னைக்கு நம்ம தலையில இதுதான் எழுதிருக்கு. பேசதான் முடியல. அட்லாஸ்ட் பக்கத்திலே இருந்து ரசிக்கவாது செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கும் இப்படி ஆப்பாங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கலடா. டே அகில், இப்ப மட்டும் இல்ல அரவிந்த் நான் இப்பெல்லாம் அவங்க கூட இருக்காங்களோ அப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. டே எப்பயாவது இருந்தா பரவாயில்லடா, எப்போதுமே அவங்க கூட இருந்தா எப்படிரா? விட்ரா, நாளைக்கான நாள் நம்மளோடது. எப்படா சொல்ற? நாளைக்கு ஹீரோவே நம்ம தலைவர் தானே. எது ஹீரோவா? ஆமாண்டா, நாளைக்கு அவர் கல்யாணத்துக்கு தானே ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. ஆமா இல்ல, நாளைக்கு தான் நாளைக்கு ஃபங்க்ஷனா? அதான் எப்படி நாளைக்கு பிஸி ஆயிடுவாரு. சரிடா, நாளைக்கு பிஸி ஆயிடுவாரு ஓகே. ஆனா இன்னைய கதையை இப்படியே உட்காந்து ஓட்ட வேண்டியதான். டே பிரசாந்த், என்னடா நான் என்னடா பண்றது? நீயும் பார்த்துட்டு தானடா இருக்க. அவங்கள விட்டு கொஞ்ச நேரம் கூட நகர மாட்டேங்கிறாரு. எப்போதுமே மனுஷன் பிஸியா தானடா இருப்பாரு. ஆனா இப்பெல்லாம் பாரு, இனியா பிரீத்தி விடும் இவங்க 3 பேரை விட்டு பிரியவே மாட்டேங்கிறாரு. டேய் முன்னெல்லாம் ஒர்க் இருந்துச்சு அதனால பிஸியா இருந்தாரு. இப்பதான் அவருக்கு மேரேஜ்க்கு 10 days லீவ் கொடுத்துருக்காங்களே. என்னடா இது எல்லாமே சிக்கலாவே இருக்கு. பிரீத்தி வினோ, இந்த செக்ஷன் லெட்டர்ஸ் எதுவும் பிடிக்கலையாமா? சேச்சா அப்படிலாம் இல்ல மாமா. இல்லம்மா, இதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. ஒருவேளை இந்த கடையிலேயே ட்ரெஸ் எடுக்க பிடிக்கலையா? ஐயோ மாமா அப்படிலாம் இல்ல. இந்த கடையில எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்கு. எல்லா ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கு. ஆமா மாமா. அப்புறம் என்னம்மா, கடைக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆகுது ஆனா ஒரு ட்ரெஸ் கூட நீங்க எடுக்கல. அது வந்து மாமா இதோ பார்த்துட்டே இருக்கோம். வினோ, உனக்கு இந்த கடையில ட்ரெஸ் எல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்குல்ல? இருக்கு மாமா. இருக்குன்னு தான் சொல்றீங்க, ஆனா ஒரு ட்ரெஸ் கூட எடுத்த பாடு இல்ல. ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்டாலும் ஒன்னும் சொல்ல மாட்டீங்க. மாமா ஐ திங்க் இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இவங்க 2 பேரும் கண்டிப்பா ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க. என்ன இஷ்யூ சொல்ற? ஆமா மாமா, எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரீத்தி வினோ, அப்படியா? ஏ ஐஷு ப்ளீஸ் கொஞ்ச நேரம் சும்மா இரு. பிரீத்தி அக்கா நான் உண்மையை தானே சொல்றேன். ஷையா ஃபீல் பண்றதுனால தானே இவ்வளவு நேரம் வரைக்கும் ட்ரெஸ் எடுக்காம இருக்கீங்க. ஐயோ ஐஷு அப்படிலாம் இல்ல, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அதெல்லாம் அமைதியா இருக்க முடியாது. இவ்வளவு நேரம் வரைக்கும் ட்ரெஸ் எடுக்காமலே இருக்கீங்க, ஆனா எது கேட்டாலும் பிடிச்சிருக்க மட்டும் சொல்றீங்க. ஐஸ்வர்யா சொல்ற மாதிரி இவங்க 2 பேரும் உண்மையாவே ஷையா தான் ஃபீல் பண்றாங்க போல. சோ இதுக்கு மேலே நம்ம அமைதியா இருந்தோம், லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு பிடிக்காத ட்ரெஸ் ஏதோ ஒன்று தான் தூக்கிட்டு வருவாங்க. நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். ஐஷுமா சொல்லுங்க மாமா. நீ பிரீத்தி வினோவை பாத்துக்கோ, நான் இப்ப வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன் மாமா. சரிம்மா. டே பிரசாந்த், நானே செம்ம கான்ல பேசிட்டு இருக்கேன், இப்ப எதுக்காக சிரிக்கிற? டேய் நம்மளெல்லாம் விடுடா, நம்மளாவது எந்த ஒரு பிளானும் இல்லாம உட்காந்துருக்கோம். அங்க ஒருத்தர பாரு, சரியா பிளான் போட்டுட்டு மொக்க வாங்கிட்டு உட்காந்துருக்கான். ஆமால, ஏதோ பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னானே, அதை மறந்துட்டேன்டா. என்னடா தம்பி, பலத்த பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்திய, எக்ஸிக்யூட் பண்ணல? என்னடா கிண்டல் பண்றீங்களா? சாச்சா, நீ தானடா பிளான் போட்டு வச்சிருக்கேன். பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாம இப்படி வந்து உட்காந்துருக்கியா தான் கேட்டேன். டே, இந்த கார்த்திக் பிளான் போறதுல எப்படி கில்லியோ அதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்றதுலயும் கில்லி தான். பார்த்தாலே தெரியுதுடா நல்லா பளிச்சுன்னு. என்னடா பிரசாந்த், உனக்கு எப்படி தெரியுது? பிரைட்டா பளிச்சுன்னு தெரியுதா? ஆமாண்டா, அன்னைக்கு நீ வாங்கின டியூப் லைட்டை விட பிரகாசமா தெரியுதுடா. பிரசாந்த், என்னடா நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே அவனை கலாய்ச்சிட்டு இருந்தோம். நீ என்ன அவனை கலாய்க்கிற கேப்ல என்னையும் சேர்த்து கலாய்க்கிறியா? டேய் கலாய்க்கலாம் இல்லடா, நிஜமா தான் சொல்றேன். அன்னைக்கு நீ வாங்கின பல்பை விட அவன் பெருசாவே வாங்கியிருக்கான்ல, அதான் சொன்னேன். பாருடா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீயும் பல்ப் வாங்குவ. அகில் கார்த்திக். டே அரவிந்த், நான் கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். போடா. டே என்னையும் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, நானும் போயிட்டு வந்துடுறேன். சரிடா போங்க, நானும் போய் என் வேலையை பாக்குறேன். வேலை பார்க்க போறியா? ஆமாண்டா, எப்படி உங்களை கூப்பிடுறாருன்னா அவர் தனியா வந்துருப்பார்ல. அதான் உன் காட்டுல தான் மழையா இருக்கு. அகில், நான் அதை வந்துட்டேன். உன்னை போயிட்டு வந்து வச்சுக்கிறேன்டா. கிளம்புகடா முத. அகில் கார்த்திக், நீங்க 2 பேர் தான் வந்திருக்கீங்க. பிரசாந்துங்க இல்லனா நீங்க எங்களை தானே கூப்பிட்டுருந்தீங்க. டே உங்க 2 பேரை மட்டும் கூப்பிட்டா 2 பேர் தான் வருவீங்களா? அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கானா? சரி அதை விடுங்க. இனியா பிரீத்தி வினோ இவங்க 3 பேருக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸா? ஏன்னா என்னாச்சு? இல்லடா, இனியா பிரீத்தி வினோ 3 பேருமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அன்கம்ஃபர்டபுளாவா? புரியலண்ணா. அகில், நம்ம ட்ரெஸ் எடுக்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, ஆனா இப்போ வரைக்கும் பிரீத்தி வினோ ஒரு ட்ரெஸ் கூட எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கவங்க யாராவது கூட இருந்தாங்கன்னா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அவங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னா தெரிலண்ணா. இல்லைண்ணா இருக்காங்க. யாரடா? அவங்க 3 பேரோட அத்தை பொண்ணு. வாட், அத்தை பொண்ணா? ஆமாண்ணா. என்னடா சொல்லிட்டு இருக்க? எந்த மாதிரில அத்தை பொண்ணு? அவங்க அப்பா வீட்டு சைட்லண்ணா. ஓ சரி, அந்த பொண்ணுக்கு ஃபோன் அடிச்சு இங்கே வர சொல்லு. தனியா வேணா? இல்லடா தனியாலாம் வேணாம், நீ போய் பிக்கப் பண்ணிட்டு வா. இல்லைண்ணா, நான் போனால் அவ்வளோ நல்லா இருக்காது, நான் பேசாம சிபி அழைச்சிட்டு வர சொல்றேன். யாருடா, உன்னோட ஃப்ரெண்டா? ஆமாண்ணா, என் ஃப்ரெண்டு தான். அந்த பொண்ணு கூட அவனுக்கு மாமா பொண்ணு தான். அப்போ ஓகே. சரிண்ணா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் கால் பேசிட்டு இருந்துறேன்.
அகில் சொல்லுங்கண்ணா, அந்த இளமாறன் கதை என்னாச்சு? அவன் இன்னும் வெளிநாட்டில் தானே இருக்கான். ஷெட், அவன் இந்தியா வந்தால் மட்டும்தான் அவன் எதுவும் வந்தாலும் பண்ண முடியும். எனக்கும் தெரியும்ண்ணா, அதனால தான் நானும் பொறுமையாக இருக்கேன். ஆனால் அகில் கண்டிப்பாக அவனை விடக்கூடாது. என் அத்தை வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கணும். அவன் சந்தோஷமா இருக்கவே கூடாது. கண்டிப்பா நான் என்னைக்கா இருந்தாலும் அவன் இந்தியா வந்துதான் ஆகணும். அவனா வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அகில். புரியுதுண்ணா, கூடிய சீக்கிரமாவே அவனை இந்தியாவுக்கு வர வைக்கிறேன். பரதேசி, அது கெட்ட கெட்டுக்கு அதுக்கு 2 குடும்பம் தேவைப்படுதா? அவன் எவ்வளவு பெரிய இடத்துல கை வச்சிருக்காங்கிறது அவனுக்கு காட்டியே ஆகணும். டோன்ட் வெரிண்ணா, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு அகில், என் அத்தையை கஷ்டப்படுத்தினவன் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருக்கக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவன் இந்தியாவுக்கு பேக்கப் பண்ணு. கண்டிப்பாண்ணா. அகில் மறந்துடாத, இந்த விஷயம் என்னைக்கும் எப்போதும் கண்டிப்பா லீக் அவுட் ஆகாதுண்ணா. வெரி குட். சொன்னது எதையும் மறந்துடாத அகில். அண்ணா அதான் நான் சொல்றேன்ல, யூ டோன்ட் வெரி, நான் பாத்துக்கிறேன். ஓகேடா. பக்கத்து செக்ஷன்ல தான் ஐஷு, பிரீத்தி, வினோ எல்லாரும் இருக்காங்க. நீ உங்களை பாத்துக்கோ, நான் போய் இனியாவே அவளையும் பாத்துட்டு வந்துடுறேன். சரிண்ணா, நான் பாத்துக்கிறேன். ஐஷோ, நம்ம வேற செக்ஷன் போலாமா? சரி, உனக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்கும்னு சொல்ல அந்த செக்ஷன் போலாம். எனக்கு சிம்பிளா அப்புறம் ரேட் கம்மியா இருக்க மாதிரி தான் ட்ரெஸ் பிடிக்கும். இங்க பாய் வினோ, டிசைன்ஸ் மட்டும் தான் நான் கேட்டேன். ரேட் பத்தி நீ பேசக்கூடாது, சரியா? இல்ல ஐஷோ, மாமாவே பாவம், எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தரதே பெருசு. இதுல நாங்க காஸ்ட்லியா எடுத்து அது வேற நிறைய செலவை எடுத்து விட்டுட்டோம். அதனால தான். என்ன வினோ பேசுற? உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரது தான் உங்களுக்கு பெரிய செலவா இருக்க போதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மேரேஜ்ங்கிறது ஒரு தடவை தான் வினோ. சோ அதனால தான் அரேஞ்ச் மாமா அவங்க அத்தை பொண்ணுக்கு எல்லாமே செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நீங்க எது கேட்டாலும் வேணானே சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல ஐஷோ, வேணாம்லாம் சொல்லல. ஆனா என்ன? ஆனா அதான் நான் சொல்றேன்ல, கல்யாணங்கிறது ஒரு தடவை தான். சோ மாமா என்ன ஆசைப்படுறாரோ அதுபடி கொஞ்சம் நடந்துக்கோங்க. மாமா எது வாங்கி கொடுத்தாலும் வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்க வாங்கிக்கிறதுல தான் அவரோட ஹாப்பினஸே அடங்கியிருக்கு. சோ அவங்க 2 பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது ஐஷு. வினோ? புரியுது. சரி, இப்ப சொல்லுங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம்? லெஹங்கா? பிரீத்தியக்கா உங்களுக்கு? எனக்கும் லெஹங்கா ஓகே தான். சரி, அப்போ வாங்க நம்ம லெஹங்கா செக்ஷன் போலாம். ஆமா, நீ என்ன ட்ரெஸ் எடுத்த? சேம் டியூ, நானும் லெஹங்கா தான் எடுத்திருக்கேன். ஆமா, நீங்களாம் எப்போ பர்ச்சேசிங் போனீங்க? நாங்க ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் போனோம். ஓ ஓகே ஐஷு. அப்போ நம்ம 3 பேருமே ஒண்ணா லெஹங்கா போடலாமா? ஒன்னாவா? ஆமா பிரீத்தியக்கா, ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? சாச்சா, அப்படிலாம் இல்ல. ஆனா ஒரே மாடல் கிடைக்குமா? என்னோட லெஹங்கா பிக் நான் வச்சிருக்கேன், இங்க பார்க்கலாம், கிடைக்கும் கண்டிப்பா. சரி ஓகே, பார்க்கலாம். ஆமா ஐஷு, மாமா 3 ட்ரெஸ்ல எடுக்க சொன்னாரு. ஆமா, நான் மேரேஜுக்கு தான் லெஹங்கா எடுத்திருக்கேன். மிச்சம் உள்ள 2 ஃபங்க்ஷனுக்கும் வேற ட்ரெஸ் தான் எடுத்திருக்கேன். ஓ, இப்போ நாங்க எப்படி எடுக்கிறது? மார்னிங் நலங்கு ஃபங்க்ஷனுக்கு ஆப்வியஸ்லி எல்லோ கலர் ட்ரெஸ் தான். அப்புறம் நைட்டு மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு யார் வேணாலும் எது வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நலங்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் குரூப் ட்ரெஸ் தான் எடுத்தோம். குரூப் ட்ரெஸ்ஸா? ஆமா பிரீத்தியக்கா, குரூப் ட்ரெஸ் தான் எடுத்தோம். இதோ ரீல்ஸ்ல எல்லாம் கூட எல்லோ கலர்ல ஒரே மாதிரி போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி தான். ஓ, இது யாரோட ஐடியா? இது மஞ்சுவோட ஐடியா. மஞ்சு தான் சொன்னா எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்கலான்னு. ஓ சரி ஐஷு, அப்போ நாங்க எந்த மாதிரி எடுக்கிறது? நீங்களும் அதே எல்லோ கலர் தான் ட்ரெஸ் எடுக்கணும். பிரீத்தியக்கா, இப்படி பண்ணலாமா? நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம் நாளைக்கு, சரியா? ஆனா நீ தான் மஞ்சு கூட சேர்ந்து ட்ரெஸ் எடுத்திருக்கியே. பரவாயில்ல, அதை நான் வேற எதுக்காவது போட்டுக்கிறேன். இல்ல ஐஷு, மஞ்சு உனக்காக ஆசையா எடுத்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்ல, குரூப் ட்ரெஸ்ன்னு வேற சொல்றீங்க. ஸோ நீங்க எல்லாரும் குரூப்பா போட்டுக்கோங்க. நான் இனியா வினோ 3 பேரும் ஒரே மாதிரி எடுத்துக்கிறோம். என்ன பிரீத்தியக்கா, நீங்க 3 பேர் மட்டும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போறேன்றீங்க? அப்ப என்ன தங்கச்சியை ஏத்துக்கலையா என்ன? ஐயோ ஐஷு, என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் அதை மீன் பண்ணியே சொல்லல. மஞ்சு ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்கன்னு தான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டா. அவளுக்கு கம்பெனிக்கு தான் ஸ்னேகா நந்தினிலாம் இருக்காங்களே. அது மட்டும் இல்ல பிரீத்தியக்கா, மஞ்சு அவ்வளவாலாம் என்கிட்ட பேசவே மாட்டா. சரி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நம்ம 4 பேருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கலாம். அப்பா, எனக்கு டபுள் ஓகே. சரி வாங்க போலாம். ஹே பிரசாந்த் மாம்ஸ், நீங்க எங்க? அதுவா, அத்தை பொண்ணு குழந்தை எல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல நான் இல்லாம இருந்தா இப்படி, அதான் வந்தேன். அப்படியா? நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்க போறீங்களா? ஆமா ஐஷு, அதுக்காக தானே வந்திருக்கேன். ஓ, மேடம்க்கு கோவம்லாம் வருதா? பரவாயில்ல, இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஐஷு. பிரீத்தியக்கா. ஆமா பிரீத்தியக்கா, நீ எதுக்கு இவ்வளவு கோவமா நின்னுட்டு இருக்க? வாங்க நம்ம தனியா போய் ட்ரெஸ் எடுக்கலாம். நம்ம தனியா தானக்கா வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கோம். நான் சொன்னது நம்ம 3 பேர் மட்டும். ஓ மேடம், இந்த அளவுக்கு கோப்படுவீங்களா? நானும் பாக்குறேன் என்ன தாண்டி எப்படி தான் போறீங்கன்னு. ஐஷு டார்லிங். ஆமாம்மா, சொல்லுங்க. என்ன ஐஷு, மாமா தனியா விட்டுட்டு போறீங்களா என்ன? அப்போ என்ன உங்க கூட ஜாயின் பண்ணிக்க மாட்டீங்களா? ஐயோ மாமா. ஐஷு. என்ன பிரீத்தியக்கா? யாரையும் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க முடியாது. நம்ம மட்டும் தான் போறோம். மொபைலே கத்தவாடி செய்யற, உன்னை பாத்துக்கிறேரு. பிரீத்தியக்கா, திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? எதுக்காக சத்தம் போடுறீங்க? நான் தான் சொல்றேன்ல ஐஷு, நம்ம மட்டும் போலாம், வேற யாரும் வர வேண்டாம். ஐயோ பிரீத்தியக்கா, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. பிரசாந்த் மாமா இங்கதான் நிக்கிறாரு. அவர் நின்னா அவரை பார்த்து பயப்படணுமா? பயப்படுறதுக்கு சொல்லலக்கா, ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்கல்ல. அவர் எதை வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம், நமக்கு என்ன? வா நம்ம போலாம். முறைக்கும் போது கூட அழகா தாண்டி இருக்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ கோவமாவே இருக்கேன்னு நானும் பாக்குறேன். கார்த்திக் சொன்ன மாதிரி நீ எங்கேயோ இருந்தா தான் நான் கவலைப்படணும். நீ என் கண் பார்வையில தானே இருக்க போற. எப்படியும் நீயே வந்து எங்கிட்ட சீக்கிரமாவே பேச வைப்பேன். ஐஷுமா. பிரசாந்த் மாமா, பிரீத்தியக்கா. பரவாயில்லடமா, நீங்க போய் ட்ரெஸ் எடுங்க, நான் அப்புறமா வர, சரியா? மாமா, நீங்க எதுவும் கோச்சுக்கல? சேச்சா, நான் கோச்சுக்கலாம்ல. நீங்க போய் ட்ரெஸ் எடுங்க. நான் எவ்வளவு கோவமா இருக்கேன், கொஞ்சம் கூட கவலையே இல்லாம பல்ல காமிச்சிட்டு இருக்காரு பத்தியா? இருக்கட்டும், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வச்சுக்கிறேன் அவரை. என்ன மிஸ் பிரீத்தி, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது ஒண்ணும் இல்ல, இங்க ஒரே கொசு தொல்லையா இருக்கா, அதான் சொன்னேன். ஓ, கொசு கொஞ்சம் பெரிய சைஸா இருக்க போகுது, பாத்து. ஆமா, ரொம்ப பெரிய சைஸ் கொசு தான். அதாமா நானும் சொல்றேன், பாத்து திட்டுங்க. அப்புறம் கொசுக்கு கோவம் வந்து கடிக்க கூடாத இடத்துல கடிச்சிட போகுது. தெரியும் டி, உன் வீக்னஸ் எனக்கு நல்லாவே தெரியும். பிரீத்தி மேடம், என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
அப்படியா? ஒன்றும் இல்லையா? அதான் நான் சொல்றேன்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, கொசுக்கிட்ட இருந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. அதெல்லாம் எனக்கே தெரியும். ஐஷு வினோ வாங்க போலாம். ஓகே பிரசாந்த் மாம்ஸ், நாங்கள் போயிட்டு வரோம். டாடா. சரிடாமா. என்ன பிரீத்தி மேடம் நின்றுட்டே இருக்கீங்க? என்னோட காலை நான் எங்க வேணாலும் நிப்பேன். ஓ அப்படியா? அப்போ கொசுக்கிட்ட கடி வாங்காம போறதா இல்ல. எஸ்கேப். ஓய், இப்ப வேணா தப்பிச்சிருக்கலாம்டி. கண்டிப்பா சீக்கிரமாவே கொசுக்கிட்ட கடி வாங்க வைப்பாரு. சொந்தக்காரனாந்தானே தொட்டு பார்க்க இனியா சும்மா மேல மேல வச்சு பார்த்தா எப்படி தெரியும்? நீ போய் ட்ரையல் பாரு. இல்லக்கா ட்ரையல்லாம் வேண்டாம், எனக்கு பார்த்தாலே அது என்னமோ செட் ஆகாத மாதிரி தான் இருக்கு. எப்படி இனியா? சும்மா பார்த்தாலே தெரியுமா என்ன? ஆமாக்கா, அங்க பாருங்க, சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி இருக்கு இந்த ட்ரெஸ்லாம். இனியா ஃப்ராக்லாம் இப்ப எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதெல்லாம் போடுறதுக்கு வேஸ்ட் கணக்கெல்லாம் தேவையில்லை. நீ ஒரு ஃப்ராக் எடுத்து ட்ரை பாரு. ஐயோ வேணாக்கா, ஃப்ராக்லாம் வேணாம். பேசாம நம்ம லெஹங்கா இல்ல ஆஃப் சாரி இந்த மாதிரி பார்க்கலாம். என்ன இனியா எப்போதுமே அந்த மாதிரி தானே போட்டுட்டு இருக்க? இல்லக்கா, எப்போதும் சாரி ஆஃப் சாரி தான் கட்டியிருக்கேன், லெஹங்காலாம் போட்டது இல்ல. சரி ஓகே, உன்னோட ஆசைக்காக மேரேஜ்க்கு வேணா லெஹங்கா எடுத்துக்கலாம். ஆனா நாளைக்கு நைட் நடக்கிற மெஹந்தி ஃபங்க்ஷன்ல நான் சொல்ற மாதிரி தான் ட்ரெஸ் போடணும், ஓகேவா? அக்கா எதுக்குக்கா இத்தனை ட்ரெஸ்? என்கிட்டே ட்ரெஸ் இருக்கு, நான் அதே மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது இனியா, கண்டிப்பா நான் ஃப்ராக் எடுத்து தருவேன், நீ கண்டிப்பா போட்டுதாங்கணும். அக்கா எனக்கு ஃப்ராக்லாம் வேணாம். நான் ஃப்ராக்லாம் போட்டேன்னு வைங்களேன், ரொம்ப சின்ன பொண்ணா தெரிவேன். ஆல்ரெடியே நான் வினோ பிரீத்திக்கு தங்கச்சி மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃப்ராக்லாம் போட்டேன் சுத்தம், அவ்வளவுதான். இனியா ஐ திங்க் உனக்கு ஃப்ராக் ரொம்ப சூப்பரா சூட் ஆகும்னு எனக்கு தோணுது. நீ ஒன்ஸ் ட்ரை பண்ணு, அதுக்கப்புறமா பாரு, உனக்கே பிடிச்சிரும். அப்படியாக்கா? ஆனா உன்னாலாம் இழுக்காத, நான் உனக்கு ஒரு ஃப்ராக் சூஸ் பண்ணி தரேன், அதை போய் நீ ட்ரையல் பாரு, சரியா? சரி ஓகேக்கா. சரி வா போய். இனியா என்ன நின்று பார்த்துட்டே இருக்க? இல்லக்கா, இதை இப்படியேவா எடுத்துட்டு போறது? ஆமா இனியா, அங்கேருந்து இப்படி தள்ளிட்டு வந்தியோ அதே மாதிரி தள்ளிட்டு போ. இல்லக்கா, நான் பேசாம இந்த பொம்மையிலேருந்து இந்த ட்ரெஸ் அவுத்து எடுத்துட்டு போட்டுமா? இல்லடாமா, இது அப்படியே எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போயிட்டு அங்கே போய் அவுத்துக்கோ. பவியக்கா, இது ரூம்குள்ள பத்துமா? அதெல்லாம் இங்கே ட்ரையல் ரூம் பெருசாதாமா இருக்கும், ஸோ எடுத்துட்டு போ. சரி ஓகேக்கா. அதுலேருந்து ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பொம்மையை அங்கேயே வச்சிரு, சரியா? சரிக்கா. நான் வெளியில தான் நிற்பேன், எது வேணாலும் கூப்பிடு, சரியா? ஓகேக்கா. இது என்னடா பச்சை பசேன்னு பச்சைக்கிளி நின்றுட்டு இருக்கு, அதுவும் தனியா நிக்குதே. இன்னைக்கு தண்ணி மட்டும் கிடைச்சா போதும்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இங்க விருந்தே இருக்கே, அதுவும் தனி விருந்து. இதுக்கு மேலதான் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காது விக்கி, சோ கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோ. என்னடா விக்கி, விசில் அடிச்சதுக்கே கீழே குமிஞ்சிட்டா. இவளை எப்படி கரெக்ட் பண்ண? இதுக்கு மேல எல்லாம் விசில் செட் ஆகாது, பேசாம பேச்ச போட வேண்டியதான். ஹலோ மேடம். சொல்லுங்க, என்னதான் கூப்பிட்டீங்களா? இங்க நீங்களும் நானும் தானே இருக்கோம். எதுக்காக கூப்பிட்டீங்க? ஆமா மேடம், ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? என்ன சார், உங்களுக்கு கண்ணு தெரியாதா என்ன? கண்ணுக்கு முன்னாடி இருக்க ட்ரையல் ரூம் எங்க இருக்குன்னு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? டேய் விக்கி, பார்த்து கேட்க கூடாதடா. ஃபர்ஸ்ட் கேள்வி இப்படி மொக்க வாங்குறியே. சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம். ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும்? ட்ரையல் ரூம் இங்கே தான் உங்களுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கு. நீங்க எதுவும் தெரியாத கேட்க வந்த மாதிரியே தெரியல. சேச்சா அப்படிலாம் இல்ல மேடம், நிஜமாவே ட்ரையல் ரூம் எங்க இருக்குன்னு தெரியல. ஏங்க, உங்களுக்கு என்ன கண்ணுல பிரச்சனையா என்ன? இந்தோ கண்ணு முன்னாடியே தான் இருக்கு இந்த ரூம், ஆனா உங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்க. என்ன பண்றது மேடம், உங்க அழகு கண்ணை மறைச்சிருச்சு. எது? அதான் சொன்னேன்ல மேடம், உங்க அழகு கண்ணை மறைச்சிருச்சு. ஹலோ, மைண்ட் யூர் வேர்ட்ஸ், என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன மேடம், நான் தமிழ்ல தானே பேசுறேன், உங்களுக்கு புரியலையா என்ன? சி பொறுக்கி. ஹலோ மேடம், வாய்க்குள்ளே சொல்லிக்கிட்டே எப்படி எதுவா இருந்தாலும் வாய் திறந்து சொல்லுங்க. சார், முதல்ல நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, எதுக்காக வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அப்படி பார்த்தா நீங்க கூட தான் எனக்கு யாருன்னு தெரியாது. உங்களுக்கு தான் எனக்கு தெரியல, அப்புறம் எதுக்காக வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? தெரியலன்னா என்ன மேடம், கொஞ்சம் கொஞ்சமா பேசி தெரிஞ்சுக்க வேண்டியதான். எது? என்ன மேடம் இவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. அது மட்டும் இல்ல மேடம், என் இடத்துல எவன் இருந்தாலும் உங்க பேரையாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவான். இங்க பாருங்க சார், நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. சோ உங்ககிட்ட பேசுறது கூட எனக்கு விருப்பம் இல்ல, ப்ளீஸ் லீவ் மீ. என்ன மேடம் சடனா இப்படி சொன்னா எப்படி? அட்லாஸ்ட் உங்க பேரையாவது சொல்லுங்க மேடம். ஹலோ மிஸ்டர், உங்ககிட்ட எதுக்காக என்னோட பேரை சொல்லணும்? சரி சொல்ல வேண்டாம், நானே பேர் வச்சு கூப்பிடுறேன். இங்க பாருங்க, உங்களை பார்த்தா பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காகவே வந்த மாதிரி இருக்கு. ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்புங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன். அப்படியா? போலீஸ் வரைக்கும் போவியா? இப்ப எதுக்காக கிட்ட வரீங்க? நான் மரியாதையா சொல்றேன், ஒழுங்கா தள்ளி போயிடுங்க. போக முடியாதுன்னா என்ன பண்ணுவ? ஆமா உன் பேர் என்னன்னு சொல்லு. என்ன நீங்க அப்போலேருந்து என் பேர் என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க யார் ஃபர்ஸ்ட்? நான் சும்மா சொல்லிட்டே இருக்க மாட்டேன், கண்டிப்பா போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன். சரி பண்ணிக்கோ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, உன் பேரை மட்டும் சொல்லு. இங்க பாருங்க, நீங்க இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் இங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். இருமா இரு, இப்ப எதுக்கு கொந்தளிக்கிற? நான் உன் பேர் என்னன்னு மட்டும் தான் கேட்டேன், வேற ஏதாவது கேட்டனா? சரி விடு, நீ சொல்றதுக்கு தயங்குறேன்னு நினைக்கிறேன், நானே ஒரு பேர் வச்சு கூப்பிடுறேன். பச்சை பசேர்னு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்க, பேசாம பச்சைக்கிளின்னு வச்சிடலாமா? இல்ல அதெல்லாம் வேணாம், உன் கண்ணை பாரு, அப்படியே ஆளை கட்டி இழுக்குது. பேசாம காந்த கண்ணலகின்னு வச்சிடலாமா? இப்ப வச்சு உன் பேரை சொல்றியா இல்ல? வேண்டாம், கிட்ட வராத, அவ்வளவுதான் உனக்கு. பேரை மட்டும் சொல்லு டார்லிங். ஆ அரவிந்த். என்னடா கேட்ட? பேர் என்னன்னு கேட்ட? மிஸ்ஸஸ் அரவிந்த். எப்படி பேர் நல்லா இருக்கா? ஆ பொறுக்கி, யார் வீட்டு பொண்ணு கிட்ட யார் வம்பளுக்குறது, தொலைச்சிருவேன். டேய் நீ யாரா முத? நான் தானடா அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தேன், நீ யாருக்கு இருக்கா? ஹீரோவா? இந்த ஹீரோயிஸ் எல்லாம் வேற யார்கிட்டயும் போய் காட்டு. என்னடா சொன்ன? மிஸ்ஸஸ் அரவிந்தா? அந்த பொண்ணை பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியே தெரியல, பொய்யா பேசுற? இப்ப எதுக்கு நம்மள பாக்குறான்? ஒருவேளை அவன் மேல இருக்க கோவத்துல நம்மள அடிச்சிருவானோ? அரவிந்த், எனக்கு யாருன்னே தெரியாது அரவிந்த். இவனாதான் வந்து என்கிட்ட பேசினான். சத்தியமா இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அரவிந்த். ஏண்டி அவன் கேட்கறது காதல் விழுக்கல? அவன் தான் கேட்கறான்ல, நீ யாருன்னு சொல்லு. நானா? நீதான்.
நான் பவித்ரா. அப்படியே ஓங்கி ஒண்ணு விட்டனா எனக்கு யாரு நீ? நான் வந்து நான் இவங்க வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. என்னடா கேட்டுச்சா? அப்போ இவ்வளவு நேரம் வரைக்கும் அடுத்தவங்க முன்னாடி தான் வம்பிழுத்துட்டு இருந்தோமா? அரவிந்த் ப்ளீஸ் சண்டையெல்லாம் போடாதீங்க அரவிந்த். என்னடா திருக்கு பொறுக்குன்னு முழிச்சிட்டு இருக்கா? இப்ப புரியுதா இவ யாருன்னு? புரியுது ப்ரோ, சாரி ப்ரோ. இங்க பாருடா, ஒரு பொண்ணை பாக்குறதோ பேசுறதோ தப்பு கிடையாது. ஆனா அது எல்லாமே அவளோட விருப்பத்தோட பண்ணணும். விருப்பம் இல்லாத பொண்ணை கட்டாயப்படுத்தி பண்றதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். அது மட்டும் இல்ல, அடுத்தவனுக்கு சொந்தமானது மேல உன் பார்வைப்பட்டா கூட அது உனக்கு பிரச்சனை தான். புரிஞ்சுதா? புரியுது ப்ரோ, புரியுது. உன்னை முதல் முறை பார்த்தேன், நீயும் எனக்கென பிறந்ததை உணர்ந்தேன், நீ பல முறை தொடர்வதை அறி. இன்னும் என்னடா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? கையடி மேல இந்த கையடி. ஏண்டி உனக்குலாம் அறிவே இல்லையா? ஒருத்த வந்து வம்புலுக்குறான்னு தெரியுது, அவனை ஓங்கி ஒரு அற விடாம அவன் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா. அது வந்து வாய முடி. ஆமா, எல்லாரும் அங்க இருக்காங்க, நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க தனியா? அது வந்து அரவிந்த். ஏய் என்னடி உன் நாடகத்தை என்கிட்ட நடத்தலான்னு இருக்கியா என்ன? உன் நாடக டிராமாலாம் என் வீட்டுல உள்ளவங்க வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். உன் நடிப்பு திறமையில என்கிட்ட காமிச்சிட்டு இருக்காத. அரவிந்த் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. என்னடி என்ன சொல்ல போற? அரவிந்த் நான் எந்த தப்புமே பண்ணல, இதானே? நடிக்கிறதுக்கு உனக்கு என்ன சொல்லியா தரணும்? நடிப்பு திறமையில உனக்கு தான் ஆஸ்கர் அவார்டே. அரவிந்த் ப்ளீஸ் நான் சொல்றதை ஒரு நிமிஷம் கேளுங்க. என்னடி நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? நீங்க சொல்றதை இவ்வளவு நேரம் நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். ஆமா, நான் சொல்றதை நீ கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். நீ தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட, அப்ப நான் என்ன சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும். இவனை கொஞ்சம் விட்டோன்னா ரொம்ப தான் பேசுறான். என்னடி வாய்க்குள்ளேயே முனவுற? எனக்கெல்லாம் உன் மூஞ்ச பார்க்க கூட எரிச்சல் தான் ஆகுது. இப்போ உன்னை காப்பாத்தினங்கிறதுக்காக கனவெல்லாம் காணாத. நீ இப்போ இருக்கிறது என் வீட்டுல, அதனாலதான் உன்னை காப்பாத்தினேன். மத்தபடி எனக்கு உன் மேல இருக்கிறது வெறுப்பு 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 மட்டும்தான். புரிஞ்சுதா? ஏதோ புதுசா சொல்ற மாதிரி தான். இதான் எனக்கு முன்னாடியே தெரிஞ்ச கதையாச்சே. ஏய் என்னடி அமைதியாவே இருக்கா? ஒண்ணும் இல்ல, புரிஞ்சுது. சை, இவள்கிட்டலாம் மனுஷ பேச முடியுமா? இவளை பார்த்தாலே வெறுப்பு தான் ஆகுது. சரியான சிடுமுஞ்சி. எதுக்கு வந்தோம், ஏன் கத்தணும் எதுவுமே தெரியாது. ஆமா எப்படி தெரியும்? என்ன பேச விட்டாதானே தெரியும். என்ன பேசவே விடாம கத்துனா இதுக்கெல்லாம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சேர்த்து வச்சு பாத்துக்கிறேன்.